ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இப்பொழுது நாம் இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய தலைப்பு, யாருக்கு கடன் அதிகமாகவும், ஒருவேளை அவ்வாறு கடன் அதிகமாக இருந்தால் அவர் கடனை அடைப்பார், திரும்பவும் கடன் வாங்குவார், யாருக்கு அந்த மாதிரி அமைப்பு, யாருக்கு கடன் வாங்காத அமைப்பு என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் கடன் ஸ்தானம், எதிர்ப்பு ஸ்தானம், பகை ஸ்தானம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இருக்கும். அது அவங்கவுங்களுடைய லக்னத்தை பொறுத்து மாறுபடும். அந்த பகை, எதிர்ப்பு, கடன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் ஜாதகத்தில் வலுவிழந்து நிற்கணும். வலுவிழந்துன்னா செயல் இழந்து நிற்க வேண்டும். அவ்வாறு நின்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கடன் இருக்காது. கடன் வாங்கினாலும் கடன் அடைச்சிடுவாங்க. பகை இருக்காது. பகை இருந்தாலுமே எவன் பகைச்சானோ அவன் செயல் இழந்து போவான். நோய் இருந்தாலுமே நோய் ஓடிடும். அவ்வளோ வலிமை இருக்குது அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தான பலத்திலே. அப்போ அந்த ஸ்தான பலம், இந்த 6ஆம் இடம் சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவளந்து நிற்கும். ஆனால் அது வாங்கின டிகிரி சாரம் பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரியில் வாங்கியிருக்கும். அப்போ 90 டிகிரியில் வாங்குச்சுன்னா அப்போத்தான் அவர் கஷ்டப்படுவார். ஜாதகத்தில் கடன் பகை ஸ்தானம்லாம் இல்லை. ஆனால் ஏன் அந்த மாதிரி கடன் ஆச்சு அப்படின்லாம் பார்க்கும்போது அந்த டிகிரி கோண அமைப்பு மிக பயங்கரமாக வாங்கியிருக்கும். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் இடம் வலுத்து இருக்கும், ஆனால் டிகிரி கோணம் கம்மியாக வாங்கியிருக்கும். அப்போ அவர் கடனே இல்லாமல் இருப்பார். இப்படி பல வகையான வகைகள் இருக்குது ஜாதகத்தில். அப்போ ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த தன்மைகள் மாறுபடும். எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பகை, எதிர்ப்பு, கடன், ரோகம், அந்த இடத்த ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்தை நம்ம பார்த்து என்ன டிகிரி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அந்த முடிவுகள், அதாவது பலன்கள் தெளிவாக இருக்கும். எல்லோரும் சொல்கிற மாதிரி கோட்சாரத்தில் ஒரு சில நல்ல கிரகம் மாறின உடனே கடன் அடைபட்டுருச்சு அப்படின்னு பொதுவான பலன் சொல்லுவாங்க. ஆனால் பொதுவான பலன் நிற்காது. அந்த நேரத்தில் பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு போகும்போது திரும்ப கடன் வந்துடும். நிரந்தரமான கடன் தீர்வு அப்படின்னா தான் அந்த டிகிரி கோண அமைப்பு என்ன சாரம் அப்படிலாம் பார்த்தா தான் கிளியராக சொல்ல முடியும். நேயர்களே, இந்த வீடியோ அந்த ரோகம், பகை, எதிர்ப்புக்காக போடப்பட்ட அந்த வீடியோ உங்களுக்கு ஜாதக ரீதியாக அந்த கடன் பிரச்சனை மற்றும் பலவிதமான எதிர்ப்பு, பகைஸ்தானம் இருந்தால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் என்ன டிகிரி வாங்கியிருக்கிறது, எப்பொழுது அது தீரும் என்பதை நீங்கள் என்னிடம் கலந்து ஆலோசிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்கும்பொழுது முன்பதிவு கட்டாயம் அவசியம். ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நேரம், டிகிரி கோண அமைப்பெல்லாம் இன்ச் பை இன்ச்சாக பார்க்கணும். அதனால் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நல்ல முறையில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.